நல்ல மனுஷன் செய்யற செயலா இருக்காது. ஆட்சிக்கு வரதுபடியே இப்படி இருக்கீங்களா, ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாடு தாங்காது தம்பின்னு தான் சொல்ல முடியும். அந்த வீடியோல இருக்கிறது இல்ல அவர் சொல்லிட்டாரு, நான் அது மாதிரி ஒரு வீடியோவே எடுக்கப்படல. அது மேபி அது ஒரிஜினல் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தானே காமராஜா ஏன்னு தெரியும் நம்மளுக்கு. இல்ல அந்த அந்த வீடியோவே உண்மைத்தன்மையே நம்மளுக்கு தெரியலையே. அதான் அவங்கதான் வந்து ஒரிஜினல் கொடுக்கணும், கவர்னர்கிட்ட கொடுக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கேட்பாங்க இப்ப கொடுக்கணும். அது ஒரிஜினலா இருந்தா தெரிய வரும். இன்னொன்னு, கார்ல உட்கார்ந்து போடுறவரு என்னோட ஒப்புதலோட தான் போடுவாரா. எனக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு. இன்னொரு லெட்டர் மாத்தி கொடுத்தா அதை வந்து எப்படி அவர் கொடுக்க முடியும்? நான் கேட்டு வாங்குறது இந்த லெட்டர். அது எப்படி how will you say that it is with my consent? அவர் கொடுக்கறது வந்து அவங்க சொல்றபடி தனிச்சையா தானே கொடுத்திருப்பாரு. என்னோட கன்சென்ட்ல எப்படி இந்த லெட்டர் கொடுத்திருக்காருமா? வாட் இஸ் யுவர் டவுட்? ஆனா அவர் வந்து எதுக்கு உங்க கன்சென்ட் இல்லாம அந்த வீடியோல how come you told that without your consent how can he give you are claiming அது வந்து forgery ன்னு. அப்ப உங்க கன்சென்ட் இல்லாம எப்படி அந்த வீடியோல சைன் போடுறாங்க? இல்லம்மா, அந்த வீடியோவே forgeryங்க. அந்த வீடியோவே ஏஐல என்னென்னமோ பண்றாங்களே. அது வீடியோவே ஒரிஜினலான தேவர் இல்லன்றாரு. இவர் கவர்னர்கிட்ட வந்து எழுதி கொடுத்த லெட்டருங்க. கையில இருக்க பச்சை கயிறு கூட அப்படியே இருக்கு. அதே மாதிரி பார்த்து பண்ணிருக்கலாம், போட்டோ பார்த்து பண்ணிக்கலாம். அவருக்கு பச்சை கயிறு எவ்வளவு நாளா கட்டிட்டு இருக்காரு, எவ்வளவு பண்ணலாம். இல்ல சார், நீங்க சொல்றதே எடுத்துக்கோ. அப்பனா அந்த ஒரிஜினல் லெட்டர் இருக்கு சார். அப்பனா என்ன பேசிஸ்ல காமராஜ் போய் கையெழுத்து போறாரு? சின்ன பிள்ளையா? விஜய் பார்த்து சினிமால கை தட்டிட்டு போய் கையெழுத்து போறதுக்கு? விஜய் கேண்டிடேட்டை எதிர்த்து அங்க நாங்க கடிதமா உழைக்கு வெற்றி பெற செய்திருக்கோம். அவர் போய் எங்க கன்சென்டே இல்ல, எனக்கு இந்த லெட்டர் 6 மணிக்கு போட்டு அதை போய் அடுத்தது போட்டு போறாருன்னா அவர் என்கிட்ட மாட்டுவார்ல. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒண்ணு இல்ல, நீங்க கேளுங்க. அந்த வீடியோ யார் எடுத்தது, ஒரிஜினல் லெட்டர் ரெண்டுக்கு ஒட்டி பை சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. நான் அதே மாதிரி இவர் தான் கொடுத்திருந்தாருன்னா 20 நாளா வேலை பார்த்து எலெக்ஷன் வேலை பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் ஏஜென்ட் எழுதிருப்பேன், எங்க ஐஸ்வர்யா எழுதி கொடுத்துருப்பேன். அது ஸ்பேக்கு, அது ஸ்பேக்கு, அது ஏஐ ப்ரூவ் பண்ணுவாங்க சார். இது இப்பெல்லாம் எவ்வளவுதான் நம்மளே நடந்து வர்ற மாதிரி போடுறாங்க. நீங்க தான் ஏஐல என்னமோ கிரியேட் பண்றாங்க. இதுனா காமராஜ் மாதிரி ஒருத்தர் கார்ல அதுல உட்கார வச்சு கையெழுத்து போற மாதிரி எடுத்து வச்சிருக்க முடியாதா? ஆபீஸ்ல உட்கார்ந்தா கையெழுத்து போடுறோம். ஒண்ணுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அரசியல்வாதி அப்படிங்கிறாங்கல்ல, நேர்மையான அரசியல்வாதி. ஒரு லெட்டர் ஒரிஜினல் இல்லைன்னா கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு எழுதுறப்ப ஒண்ணு அவரு கூட இருந்திருக்கணும். இல்லைன்னா அதோட கட்சி தலைமைக்கு தொடர்பு கொண்டு இது நீங்க இது மாதிரி ஒண்ணு உங்க கட்சியில கொடுத்துருக்காங்களான்னு கேட்கணும். இது விசாரிக்கணும். இப்ப எங்களை இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, இதை விசாரிக்கணுமா இல்லையா? பதில் சொல்லுங்க. கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கட்சியோட வேட்பாளர் அவர் யார் கேண்டிடேட் எம்எல்ஏ உங்களோட இருந்திருக்கணும் இல்லையா? அந்த கட்சியோட, ஏன்னா ஒரு பைலா என்ன சொல்லுதுன்னா 10th ஷெட்யூல்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியோட எம்எல்ஏவாக இருந்தாலும் அந்த கட்சியோட ஹெட் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் பண்ணணும். அது சிங்கிள் எம்எல்ஏவா இருந்தாலும் அவங்க நினைச்ச மர்ஜும் ஆக முடியாது. அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன் தெரிஞ்ச, ஒரு இப்ப டிஸ்குவாலிபிகேஷன் தெரிஞ்ச, எல்லாமே தெரிஞ்ச நேர்மையா இருக்கிறவங்க ஒன்னு எம்எல்ஏவோட கவர்னரை பாத்துக்கணும். இல்லையா ஒரு கடிதம் இது மாதிரி நம்மகிட்ட வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, இதோட தலைமை யார் சொன்னாதான் இது வந்து அவங்க வந்து செயல்பட முடியும்னா அந்த தலைமையை போன் பண்ணி இது மாதிரி உங்க கடிதம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுக்கணும். Great people, sir. They are like Jesus Christ. தேவ தூதர்களுக்கு எல்லாம் போய் நம்ம சாமானியர்கள் அவர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு எங்க எம்எல்ஏ விட்டுருப்பா, ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கோம் தான் கேட்க முடியும். ஆட்சிக்கு வரதுபடியே இப்படி இருக்கீங்களா, ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாடு தாங்காது தம்பின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரிஜினல் லெட்டரை அவர் வந்து கவர்னர்கிட்ட கொடுத்த லெட்டரோட ஒரிஜினல் காப்பியை அவர் வெளியிட வேண்டும். அப்படி அந்த வீடியோ உண்மை என்கிற பட்சத்துல என்ன பேரம் பேசினார்கள் என்பது சொல்ல வேண்டும். இவர் என்ன, எங்க விஜய் வந்து எங்களுக்குன்னா இவருக்கு அத்தை பையனா இல்ல மாம பையனா? என்ன பேசிஸ்ல நீங்க வந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க? எங்க எம்எல்ஏ தான் ஒரு வாரத்துக்கு எடுத்து கையெழுத்து போட்டாருன்னா யார் போய் வாங்கினீங்க? ஏன் கார்ல உட்கார்ந்துட்டு வாங்குறீங்க? எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுக்கிறீங்க? இது எல்லாமே ஒரு தவறா தெரியல உங்களுக்கு? அதுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்களா? அது ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் செய்யற செயலா இருக்காது.